3 நண்பர்கள் சமர், ஆரியன் அப்புறம் திஷா. அட்வென்ச்சர் பண்றதுல ஆர்வம். மலை, நதி அப்புறம் காடு அது அவங்களை எப்பவும் ஈர்த்துக்கிட்டே இருந்தது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அபாயம் இருக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாயிடும். காலேஜோட கார்டன் அன்னைக்கும் எப்பவும் போல ரொம்ப அமைதியா இருந்தது. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஏதோ வரவிருக்கும் பயத்திற்கான ஒரு சிறிய அறிகுறி மறைஞ்சிருந்தது. ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நம்ம எந்த ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கும் போகவே இல்லை. நீ ரொம்ப சரியாக சொன்ன சமர். நானும் உங்ககிட்ட இதை சொல்லலாம் தான் நினச்சேன். அப்புறம் எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? அப்ப வாங்க கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷனுக்கு போவோம். ஆனா நாம எங்க போறது? நல்லா இருக்கே. நம்ம 3 பேருக்கும் அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நம்ம அட்வென்ச்சர் இருக்கிற இடத்துக்கு போகன்றது கிளியர் ஆயிடுச்சுல்ல. ஏதாவது காடு இல்லை பனிமலைகளுக்கு, இல்லைனா ஏதாவது மலைப்பகுதி, அந்த இடத்துல ஏதாவது ஆபத்து இருக்கிற மாதிரியான இடமா இருக்கணும். நீ இதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் தான் எனக்கு தோணுது. சரி, என்னன்னு சொல்லு. சமரோட முகத்துல ஒரு லேசான சிரிப்பு தெரிஞ்சது. அவனுடைய கண்கள்ல ஒரு வித்தியாசமான பிரகாசம் தெரிஞ்சது. அதாவது அந்த இடம் அவனுடைய மனசுல ஏற்கனவே பதிவாயிருந்தது. நாம அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு போலாண்டா. அந்த ஏரியால பனிமலையும் இருக்கு, அப்புறம் அடர்ந்த பெரிய பெரிய காடுகளும் இருக்கு. மறுநாளே 3 நண்பர்களும் அருணாச்சல் பிரதேசத்தோட மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பழைய ரெசார்ட்ல இருந்தாங்க. வெளியில பனி காற்று மரங்களோட மோதிக்கிட்டு இருந்தது. ரெசார்ட்டோட மர சுவர்கள் காற்றோட ஒவ்வொரு அழுத்தத்திலையும் கரகரன்னு சத்தம் கொடுத்துட்டு இருந்தது. சமர் தன்னுடைய கையில டேப்லெட்டை வச்சுக்கிட்டு ஏதோ பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய கண்கள் அந்த ஸ்கிரீன்ல இருந்தது. ஏதோ அங்க யாரோ மர்மமான முறையில சுவாசிக்கிற மாதிரி. சமர், நீ எங்க போனாலும் உன்னோட டேப்லெட்டை விட மாட்டேங்கிற. அதுல அப்படி என்னதான் பாக்குற? எங்க 2 பேர்ல சமருக்கு தான் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகம். அவனோட மூளை படிப்பை விட இதிகாசங்களில் தான் ஆர்வமாக இருக்கும். அதோட முக்கியமாக பாம்புகள் விஷயத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. சமர் இப்போ கூட டேப்லெட்டில் ஏதாவது ஒரு புது விஷயத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆரியன் சொன்னதை கேட்டதும் திஷா அதிர்ந்து போனா. அவளுடைய கண்கள்ல ஒரு லேசான பயம் தெரிய ஆரம்பிச்சது. ஓ மை காட், இப்ப எனக்கு புரியுது நீ எதுக்காக எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன்னு. ஏன்னா இந்த இடத்துல பாம்புகளும் அனகொண்டாவும் இருக்குன்னு வாங்க. சமர் டேப்லெட்டை ஆஃப் பண்ணிட்டான். அப்புறம் அவன் சிரிச்சான். ஆனா அந்த சிரிப்பு சாதாரணமானது இல்ல. அந்த சிரிப்புல பேராசை மற்றும் அபாயத்தோட வாசம் இருந்தது. நீ ரொம்ப சரியா சொல்ற திஷா. இங்க அனகொண்டாஸ்லாம் இருக்குமா? நான் முக்கியமா அதை பார்க்கறதுக்காக தான் உங்க 2 பேரையும் இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? ஒருவேளை நாம அந்த அனகொண்டாவோட விஷத்தை எடுத்துட்டோம்னா, இல்லைன்னா அதை கொன்னு அதோட விஷத்தை எடுத்தோம்னா நமக்கு கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும். அனகொண்டாவோட விஷம் கோடிக்கணக்கில் விற்கும்டா. யோசிங்க, ஒருவேளை ஒரு தடவை அது மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா அப்புறம் நம்மளோட லைஃபே செட்டில் ஆயிடும். ஆரியனோட கண்கள்லயும் பிரகாசம் தெரிஞ்சது. பேராசை அவனுடைய வழிகள்ல நல்ல தெளிவா தெரிஞ்சது. டேய் சூப்பர்ரா, நீ சொல்றது நிஜமா நல்ல விஷயம்தான். ஆனா திஷாவோட முகம் வெளியிருந்து போயிடுச்சு. ஆனா சமர், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அனகொண்டா ரொம்ப அபாயகரமானதான். நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது திஷா. உனக்கே தெரியும்ல, பாம்பை பிடிக்கிறதுல நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். என்கிட்ட அனகொண்டாவை பிடிக்கிறதுக்கான எல்லா திங்ஸும் இருக்கு. அதோட விஷத்தை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்ம நாளைக்கு காலையிலேயே காட்டுக்குள்ள போயே ஆகணும். மறுநாள் காலையில சமர், திஷா அப்புறம் ஆரியன் அந்த காட்டோட ரொம்ப உள்ள போயிட்டாங்க. நாலாபுறமும் உயர உயர மரங்கள் இருந்தது. அதோட கிளைகள்ல பனிக்கட்டிகள் உறைஞ்சு போயிருந்தது. காற்றுல ஈரப்பதம் இருந்தது. தரையில உருகும் பனி, அப்புறம் சகதிக்கு நடுவுல வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தது. அதாவது ஏதோ கனமான நீளமான பொருள் ஊர்ந்து ஊர்ந்து போன மாதிரி இருந்தது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க வைக்க காடு இன்னும் அமைதி ஆக்கிட்டே போச்சு. பறவைங்களோட சத்தம் கேட்கவே இல்லை. மரங்களுக்கு நடுவுல சுத்திக்கிட்டு இருந்த கனமான கொடிகள் பாம்பை போல சுத்திக்கிட்டு இருந்தது. நிறைய இடங்கள்ல தரையில பாம்போட தோல் இருந்தது. அது அங்க ஏதோ பெரிய பாம்பு இருந்ததுக்கான ஆதாரத்தை கொடுத்துச்சு. காற்று சில்லுன்னு இல்ல, ஆனா ஒரு பெரிய சுமையா தெரிய ஆரம்பிச்சது. அது எப்படின்னா காடே தன்னுடைய மூச்சை அடக்கி அதோட ஒவ்வொரு வேலைகளையும் பாக்குற மாதிரி இருந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல அனகொண்டா அங்க இருக்கு. ஒருவேளை அது காத்துக்கிட்டு இருக்கோ என்னமோ. காட்டுல நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு திஷா கத்துற சத்தம் எதிரொலிச்சது. அந்த கத்துறதுல பயம் இல்ல, மரணத்துக்கான அறிகுறி தெரிஞ்சது. திஷா திடீர்னு கத்துறத பார்த்துட்டு ஆரியனும் சமரும் அதிர்ச்சியானாங்க. என்னாச்சு?
இப்போ இப்போதான் என் கண்ணுக்கு முன்னாடி என் காலுக்கு அடியில ஒரு பாம்பு போனதை நான் பார்த்தேன். சமர் உடனே அந்த திசையில ஓடினான். ஆனா அங்க எதுவுமே இல்ல. பாம்பும் கிடையாது, எந்த அடையாளமும் இல்ல. அப்பதான் அவனுடைய பார்வை ஒரு நிழல் மேல பட்டுச்சு. அவனுக்கு முன்னாடி ஒரு வயசான கிழவி நின்றுட்டு இருந்தா. முகத்துல பயங்கர சுருக்கங்கள் இருந்தது. ஆனா கண்கள்ல ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிஞ்சது. யார் நீ? அந்த நொடியே ஆரியனும் திஷாவும் அங்க வந்தாங்க. என்னோட பேரு சமர். இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. நாங்க இங்க அனகொண்டாவை வேட்டையாட வந்திருக்கோம். இதை கேட்டதும் அந்த வயசான கிழவி ரொம்ப அதிர்ச்சியானா. இங்க இருந்து போயிடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்றீங்களா? நான் இதே காட்டுல தான் இருக்கேன். நான் சொல்ற விஷயத்த கவனமா கேளுங்க பசங்களா. இன்னைக்கு பௌர்ணமி இரவு. இங்க இருந்து திரும்பி போயிடுங்க. ஆரியன் சிரிச்சான். ஏன் பௌர்ணமி அன்னைக்கு இந்த காட்டுக்குள்ள ஏதாவது பேய் வருமா என்ன? திடீர்னு வயசான அந்த அம்மாவோட குரல் திடமா மாறுச்சு. இன்னைக்கு ராத்திரி அனகொண்டாவோட ராணி வெளியே வருவா. அது சாதாரண பாம்பு கிடையாது. அவ ஒரு பிசாசு. அவ எந்த உருவத்திலையும் மாறக்கூடியவ. பௌர்ணமி இரவு அன்னைக்கு அவளுடைய பலம் ரொம்ப அதிகமாயிடும். அப்படி அவளோட பார்வையில நீங்க பட்டீங்க, உங்கள யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. நீ உலகத்தோட எந்த மூலையில மறைஞ்சிருந்தாலும் சரி, அனகொண்டா ராணி உன்னை கண்டுபிடிச்சிருவா, அப்புறம் கொன்னுடுவா. 3 நண்பர்களும் ரொம்ப சீரியஸ் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த நொடியே ஆரியன் பயங்கரமா சிரிச்சான். இதெல்லாம் சும்மா கதை தான். எனக்கு என்னமோ இந்த வயசானவங்க சொல்றது உண்மைன்னு தோணுது. அட நீ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? இவங்க பேச்சை கேட்டு நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் 3 நண்பர்களும் முன்னேறி போனாங்க. காட்டோட ஆழத்துக்கு மெல்ல மெல்ல இருட்ட ஆரம்பிச்சது. மரமோட நிழல்கள்லாம் நீளமாக ஆரம்பிச்சது. திடீர்னு புதர்ல ஒரு பயங்கரமான சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய அனகொண்டா இருந்தது. தடியா நீளமா, அப்புறம் அதோட கண்கள் செவந்து போயிருந்தது. இது அனகொண்டா. சமர் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்தான். அதை ஷூட் பண்ண ஆரம்பிச்சான். அனகொண்டா காயமடைஞ்சது. அப்புறம் அடுத்த நொடியே இருட்டில் காணாம மறைஞ்சிடுச்சு. 3 பேரும் அதிர்ச்சியில நின்னாங்க. முதல் தடவையா பயம் அவங்கள சூட ஆரம்பிச்சது. என்னால ஒரு நொடி கூட இங்க இருக்க முடியாது. நான் உடனே திரும்பி போயாகணும். சமரோட முகத்திலையும் பயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அவங்க 3 பேரும் ரெசார்ட்டுக்கு ஓடி வந்தாங்க. அப்புறம் ரூம்குள்ள வந்ததும் தான் மூச்சு விட்டாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அனகொண்டா செத்து போயிருக்கும். அது நீ ஷூட் பண்ணதுல காயப்பட்டிருக்கும். எனக்கும் நம்பிக்கை இருக்குடா. அது ஒருவேளை அனகொண்டாவோட ராணியா இருக்குமா? அந்த வயசான அம்மா கூட சொன்னாங்க. அது அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒருவேளை அது காட்டோட பேய் கதையா இருக்கும். நீ போய் தூங்கு. பாதி ராத்திரி இருக்கும். அந்த ரூமோட டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சது. பாத்ரூம் கண்ணாடியில ஏதோ ஊர்ந்து போற மாதிரி தெரிஞ்சது. திடீர்னு சுவர்ல பாம்போட நிழல் தெரிஞ்சது. ஆனா அது பாம்பு கிடையாது, அதுதான் அனகொண்டா. இந்த தடவை புகை போன்ற உடம்போட. அதோட கண்கள் மனித கண்கள். அதோட வாயில சிரிப்பு. அது ஆரியனை ஒரே நொடியில சுத்திக்குச்சு. அந்த அறையில ஆரியனோட கத்துற சத்தம், அப்புறம் எலும்புகள் முறிகிற சத்தம் எதிரொலிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு அமைதி நிலவச்சு. பார்க்கறதுக்கே பயங்கரமா தெரிஞ்ச அந்த அனகொண்டா மின்னல் வேகத்துல சமர சுவத்துல தூக்கி அடிச்சது. அவனுடைய கண்களுக்கு முன்னாடி இருட்டு சூழ்ந்துருச்சு. திஷா இந்த பயங்கரமான காட்சியை பார்த்துட்டு கத்திக்கிட்டே வெறும் காலோட ஹோட்டலை விட்டு வெளியே ஓடினான். முற்கெல்லாம் அவளோட கால்களை குத்திக்கிட்டு இருந்தது. ஆனா பயம் அந்த வலி எல்லாத்தையும் அழுத்திடுச்சு. திடீர்னு அவளுக்கு முன்னாடி அதே வயசான லேடி கண்ணுக்கு முன்னாடி நின்னா. ஏதோ முன்னாடி இருந்தே அவளுக்காக அங்க காத்துட்டு இருந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. என்ன காப்பாத்துங்க, நான் நீங்க சொன்னதை கேட்கல. அந்த வயசான லேடி சிரிச்சா. ஆனா அந்த சிரிப்பு மனித சிரிப்பு இல்ல. முட்டாள், நானும் பாம்புகளை பாதுகாக்கிறவதான். என்னுடைய வேலை எச்சரிக்கை பண்ண வேண்டியது. யார் அதை ஏத்துக்கலையோ அவங்களுடைய முடிவு உறுதி. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா அவங்களோட முகம் மாற ஆரம்பிச்சது. தோல் எல்லாம் கிழிய ஆரம்பிச்சது.
எலும்புகள் ரூபத்தை மாத்த ஆரம்பிச்சது. கண்ணு கூர்மையாவும் அப்புறம் பாம்பை போல மாறிடுச்சு. நாக்கு வெளியே வர ஆரம்பிச்சது. அப்படியே பாம்பை போல அவளுக்கு பின்னாடி இருட்டுல அதே பிசாசு அனகோண்டா தோன்றுச்சு. சாம்பல் நிறத்துல உடம்போட தன்னுடைய மனித போன்ற கண்கள்ல கோபம் தெரிஞ்சது. திஷா கத்த நினைச்சா, ஆனா அவளுடைய குரல் தொண்டைக்குள்ளேயே அடங்கிடுச்சு. அடுத்த நாள் காலையில காட்டுக்கு வெளியில 3 டெட் பாடி கிடைச்சது. உடம்புல எந்த ஒரு காயமும் இல்ல, எந்த ரத்த கரையும் இல்ல. ஆனா முகத்துல பயம் நிறைஞ்சிருந்தது.